Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு cooking video தான் பண்ண போறோம். So என்ன cook பண்ண போறோம்னா chicken enchiladas. Correct? கரெக்ட்டா தான் சொல்லிட்டேன். So இது வந்து ஒரு மெக்சிகன் டிஷ் and இது வந்து நான் மெயினா பண்றது கிடையாது. நான் only helping எல்லாமே mix பண்ணிட்டு அந்த மாதிரி வேலை தான் நான் பண்ண போறேன். and நான் வீடியோ எடுக்கிறேன். அவன் தான் மெயினா பண்ணலாம். ஓகே? So first அந்த சிக்கனும் ஆனியனும் கட் பண்ணி போட்டு பாயில் பண்ணி சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கணும். சிக்கன் மட்டும் தானே, இந்த சிக்கன் ப்ராத் வந்து ஊற்றிடக்கூடாது, அப்படியே வச்சு வைக்கணுமா, ஏன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோமா. 2 tablespoon பட்டர் அண்ட் 1 tablespoon எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 3 tablespoons ஆஃப் மைதாவில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா 1/2 tablespoon ஆஃப் சில்லி பவுடர் போடணும். அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுனால நான் 1/2 தான் போடுறோம், இல்லைன்னா நீங்கள் 1 கூட போட்டுக்கலாம். 2 teaspoons ஆஃப் paprika போட்டுட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 4ல் தான் இருக்குது, 2 வச்சுட்டா. 2 teaspoons ஆஃப் garlic பவுடர், இன்னொரு டீஸ்பூன். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது வந்து ரவுண்டாக கட்டி ஆகிடுது. இப்போ வந்து 1 teaspoon ஆனியன் பவுடர் போட்டு திருப்பியும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 cup சிக்கன் ப்ராத் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இந்த சிக்கன் வேக வச்சோம்ல அந்த ப்ராத் தான் ஊற்றோம். 1 cup 1.5 ஊற்றுனா 1 cup ஃபுல்லாக வரல, அதனால் பாதி மிக்ஸ் பண்ணி. 1/2 teaspoon ஆஃப் oregano, 2 teaspoons வந்து டொமேட்டோ பேஸ்ட்டா. yeah, இது கரைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போலியே. அடுத்ததையும் போடு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்க சிக்கன் ப்ராத்தையும் ஊற்றிடலாம். ஊற்று ஸ்பீடாக ஊற்று. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 cube சிக்கன் பூலியான் தான் போடுறோம். இப்படி தான் இருக்குது. ஸோ அது அப்படியே கரைஞ்சிரும்னு நினைக்கிறேன். இது வந்து 15 to 20 minutes வந்து கலக்கிட்டே இருக்கணுமா. ஸோ இதை வந்து நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். 1/2 teaspoon சுகர் போட மறந்துட்டான், அதனால் இப்போ போட்டேன். திருப்பி அதை மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே 15 to 20 minutes விட்டுடணும். சிம்லே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மறக்காமல். சிக்கனை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்க. ஒரு வேலை அங்கே எல்லா இடத்துலையும் சுற்றி வேலை செய்வாங்க. நெக்ஸ்ட் இந்த டார்ட்டியாவை பேனில் ஆயில் போட்டுட்டு இதை வச்சுட்டு போயிட்டேன். ஆயில் போட்டு நம்ம ஒரு 3 seconds வச்சா போதும் ஒரு சைட். இது வந்து கார்ன் ஃப்ளார் வச்சு தான் பண்ணுவாங்க. இது அந்த நார்மல் நம்ம மைதா வச்சு கூட பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுறத வந்து இதில் போட்டிருக்கோம். இதை தான் நம்ம ஃப்ரை பண்ணோம். ஸோ இதில் வந்து அந்த மைதா யூஸ் பண்ணி டார்ட்டியா இருக்கும், அது வச்சு பண்ணோன்னா சாகி ஆகிடுமா அவனில் வைக்கும்போது. அதனால தான் கார்ன் டார்ட்டியா யூஸ் பண்ணுறது. இது எதுவுமே எனக்கு தெரியாது, அவன் சொல்லி நான் அதை வந்து சொல்கிறேன். பிளாக் பீனை வந்து ஃபுல்லாக போடணுமா. கொஞ்சம் சால்ட் மட்டும் கம்மியாக இருக்கு, லோ சோடியம் வாங்கி வச்சு. ஓகே, அதை அமுக்கிட்டே இருக்கணும். மேலே குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்தோடனே திருப்பிடணும். கொஞ்சம் அமுக்கு. திருப்பு. பார்த்து எடு. பத்தியா, என்கிட்ட நீ கேட்டு செய்கிற, எவ்வளோ பெரிய செஃப் நான். உன்னை விட சூப்பராக வச்சுருக்கணும் பத்தியா. எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் செய்யறது டெய்லி லெமன் ரைஸ். லெமன் ரைஸா? எங்க டெய்லி போதும்ல. முந்தா நேற்று நான் பூரி பண்ணும்போது லாஸ்ட் பூரி போடும்போது எண்ணெய் என் கையில் அப்படியே பட்டுருச்சு. இப்போ நட்டாட்டியா பிச்சிட்டேன். இதுக்கு தான் நானே ஃபுல்லாக போட்டிருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வேறு மாதிரி அந்த சாஸ் ஃபஸ்ட்டு பண்ண சாஸ் ஊற்றிருக்கோம். இந்த டார்ட்டியா எடுத்து போத் சைட்ஸ்லையுமே வந்து டிப் பண்ணி அதுக்கப்புறம் அதில் சிக்கன் வேற என்ன சீஸ் அப்புறமா அந்த பிளாக் பீன்ஸ் அதெல்லாம் வச்சு ரோல் பண்ணி இதில் வந்து அடுக்கிட்டே வரணும். ஃப்ரண்ட் சைடில் டிப் பண்ணிட்டு பின்னாடி சைடு டிப் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டுட்டு
அப்புறமா வந்து சீஸ் போட்டுட்டு அப்புறமா ஆனியன் போடணும். எஸ், இப்போ ரோல் 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 ரோல். சார் வந்து 5 ரோல் பண்ணாங்க. அந்த 5லுமே வந்து பிளாக் பீன்ஸ் போட மறந்துட்டாங்க, நானும் மறந்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 5 பண்ணுவோம், அதில் தான் போடணும். பிளாக் பீன்ஸ் போடுறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட், அது நான் தான். எவ்வளோ போட? அப்படியே போடட்டா? ஓகே, இன்னும் ஒரு ஸ்பூனா? லைட்டாக ஹாஃப் ஸ்பூன். ஓகே ஓகே. சீஸ் 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 போட்டியா? எல்லா டைமும் எதையும் ஒன்று மறந்துடு. நான் ரோல் இட். குண்டாயிடுச்சா? அன்னைக்கு வை. அசிஸ்டன்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுங்கன்னு சொன்னேன். ஏய் இரு, நான் சொன்னதுனால தான் உனக்கு பீன்ஸ் ஞாபகம் வந்துச்சு. சரி. டென் தான் பற்றி இருக்குது. 10 தானே? ஆமாம், 10 தான் பற்றி இருக்குது. லெஃப்ட் ஓவர் கொஞ்சமாக சிக்கன் இருந்துச்சு, அது மேலேயே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போடணும்? சீஸா? ஆனியன்ஸ் அண்ட் சீஸ் இது மேலேயே ஃபுல்லாக. சரி, அந்த ஆனியன்ஸ் போடு, நான் மொத்த சீஸையும் போடுறேன். ஸோ இந்த லெஃப்ட் ஓவர் சாஸ் இருக்கும் இவ்வளோ, அதை வந்து இதில் ஃபுல்லாக ஊற்றிடணும். ஸோ இந்த கார்னர்ஸில் எல்லாமே வர மாதிரி ஊற்றணும், நடுவில் மட்டும் இல்லை. ஐயோ தூக்க முடியல. ஸோ இது ஃபுல்லாக போட்டாச்சு. என்ன ஒரு வெயிட்டு. கோமா இருக்கா? ஸோ இந்த சாஸை வந்து ஃபுல்லாக எல்லா டாட்டியா மேலே வர மாதிரியும் போட்டாச்சு. இந்த டாட்டியா வந்து ஃபுல்லாக சீஸில் கவர் ஆகிடணும். ஓகே, போதுமா? இன்னும் போடணுமா? போதுமா? அவ்வளோதான். ஓகே, சீஸும் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக அனியன்ஸ் போடணும், நிறையலாம் போடக்கூடாது. ஸோ இப்போ வந்து இதை அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிடணும். 185 to 190 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட அவனை ப்ரீ ஹீட் பண்ணணும். நம்ம இப்போ வந்து இந்த ஸ்பானிஷ் ரைஸ் வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து ஒரு மிக்ஸ். ஸோ இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் ரைஸ் அண்ட் இந்த ஒரு மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிக்ஸில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ரெட் பெல் பெப்பர், ட்ரைட் ஆனியன்ஸ், டொமேட்டோ பவுடர், அப்புறம் நேச்சுரல் ஃப்ளேவர் எதுவும், ட்ரைட் கார்லிக், paprika, அப்புறம் சால்ட், ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், ஸ்பைசஸ், அப்புறம் ஏதோ கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி இதை வந்து நாங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதையும் வீடியோவாக போடுறோம், இந்த ஸ்பானிஷ் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம வந்து தண்ணி பாயில் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு இதையும் போட்டுட்டு அந்த தண்ணிலாம் போகிற வரைக்கும் பாயில் பண்ண விடணும். அப்புறம் அதை இது கூட சாப்பிடணும். அவங்க ஃபஸ்ட்டு 2 cups ஆஃப் வாட்டர் தான் ஊற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 tablespoons ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் இல்லை பட்டர் போடலாமா? நம்ம ஆலிவ் ஆயில் தான் போட்டிருக்கேன், பட்டர் வேணாம். நெக்ஸ்ட் இது பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம மீதி என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். தண்ணி வந்து பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். அந்த மிக்ஸுமே போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை 20 minutes கவர் பண்ணி வச்சிடலாம். இந்த குக்காக கேப்பில் இந்த டாட்டியா சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. வெறும் கார்ன் மாவு வச்சு தான் செஞ்சுருக்காங்க. சீஸா இது புழு மாதிரி இருந்துச்சு. நல்லாவே இல்லை, வெறுமா சாப்பிட.
அங்க போறாங்க நீ அழகா இருக்குன்னு. உன்னை குண்டு பூச்சிக்கு இல்ல குண்டு பாப்பா அழகு காமி. சூடாச்சா? அவனுக்குள்ள வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். சூடு வச்சுக்கோ. க்ளோஸ். எவ்வளோ நேரம் இருக்கணும்? 25 to 30 minutes. 20 minutes ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் இவ்வளோ குக் ஆகிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஆகணும். ஏன்னா ஸ்டிக்கியாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் வாட்டர்லாம் போயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ரைஸ் ரெடி. எக்ஸ்ட்ராவாக நாங்களே கொத்தமல்லி போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன். ஓகே, சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி. வாவ். ஓகே, லெட்ஸ் டேஸ்ட் இட். ஒன்று வந்து பீன்ஸோட ஒன்று பீன்ஸ் இல்லாமல். ஓகேவா? பிச்சுட்டா. ஸ்லோவாக போடு. டேய் எல்லாமே பிச்சுட்ட. எனக்கு சேவ் பண்ண தெரியல. ஸ்லோவாயிடு. ஸ்லோவா பாதி பிச்சுட்டடா. டே பிளேட்டில் வந்து நம்ம குக் பண்ண ரைஸ் இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா பீன்ஸ். அப்புறம் இந்த என்ன டிஷ்? சிக்கன் என்சிலாடாஸ். ஓகே, ஸோ அது இருக்குது. நம்ம இப்போ வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ரைஸ் நல்லா இருக்கு. பட் அது நீ பண்ணதில்லை, அது ப்ரீமிக்ஸ். பீன்ஸ் நான் நடுவுலேயே வந்து நிறைய சாப்பிட்டேன். அதுவுமே ஓகே. இப்போது நம்ம செஞ்சதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல் சீஸியாக இருக்குது. ஸ்மெல் செம்மையாக இருக்குது. பட் டேஸ்ட் பண்ணலாம். நைஸ், வெரி நைஸ். பட் இது செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. மற்றபடி டேஸ்ட்லாம் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா சீஸியாக இருக்குது. சிக்கனுமே நல்லா இருக்குது. அதுக்குள்ளே பீன்ஸ் போட்டது வந்து இந்த பிளாக் பீன்ஸ் போட்டது வந்து நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னை விட டிஃப்ரெண்ட்டாக வந்து அவன் வந்து நிறைய ட்ரை பண்ணுவான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். இவ்வளோ நாள் நீ என்ன சொல்லிட்டு இருந்ததை சொல்லு. உனக்குள்ள எனக்குள்ள இவ்வளோ பெரிய செஃப் இருக்கானு சொன்னேன். செம்மையாக இருக்குல்ல? தெரியும்.